ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை இருந்துட்டு சப்பாத்தி கூட மாவு கூட கலந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பாலக்கு வச்சு ஏதாவது கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு இருந்துட்டு நம்ம நல்லா கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் ஒரு ஸ்பூன் சீனி போட்டு அந்த சீனி நல்லா கரையிற அளவு கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறமா இருந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நறுக்கி நல்லா கழுவி வச்சுருக்க அந்த கீரையை அந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருந்துட்டு பிரட்டணும். இது எதுக்காகனா அந்த சீனி அப்புறம் இருந்துட்டு இந்த தண்ணியில் ஒரு நிமிஷம் போடும்போது கீரையோட கலர் ரொம்ப கருப்பு கலரில் மாறாமல் ஒரு மாதிரி கிளாஸியாக தெரியும். அதுக்காண்டி தான் இருந்துட்டு இது இப்படி போடுறோம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இப்போ நீங்கள் கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தண்ணி ரொம்ப வடியணும்னு தேவை கிடையாது, அப்படியே அரைச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு கூட கலந்து நம்ம சப்பாத்தி போடுறதா இருந்தால் தண்ணி அதிகமாகிடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இருந்துட்டு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கலந்து சுட்டு பாருங்கள், இல்லை கிரேவியில் சேர்த்து பாருங்கள், நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்கும்.